உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் 17ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 16ஆம் தேதி வரை வருகிறது. இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கிற 30 நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதே போல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது. காரணம் 11ஆம் தேதி குருவினுடைய பெயர்ச்சி இருக்கின்றது. மே மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:24 குரு பெயர்ச்சியாகி மிதுனத்திற்கு செல்ல இருக்கிறார். அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல குரு பெயர்ச்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை கவனமாக இருக்க வேண்டுமா, வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம். அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம். யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும், யாரிடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது. அதே போல உங்களது பிறவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம். மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கேந்திரத்திலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் நீசபலம் அடைந்த நிலையிலே. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக பல வெற்றிகளை இந்த மாதத்திலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் சூரியன் உச்சபலம் அடைந்த நிலையிலே புதனோடு இணைந்து இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே காட்சியளிக்கின்றார். பொதுவாக ஆரம்பம் என்பது நன்றாக இருந்து விட்டாலே முடிவும் நன்றாகத்தான் இருக்கும். ஆரம்பம் ஏதாவது சிறிய பிரச்சனைகளோடு ஆரம்பித்தால் பின்னால் நன்றாக பல நன்மைகள் நடந்தாலும் அது பெரிதாக நமக்கு தெரியாது. முதலில் என்ன நடக்கிறதோ அதுதான் முக்கியமாக நம் கண்களுக்கு தெரியும். அதனால் ஆரம்பமே வெற்றியாக உங்களுக்கு இருப்பதால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. எதையும் ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து தெளிவான சிந்தனையோடு நீங்கள் கண்டிப்பாக முடிவுகளை எடுப்பீர்கள். பல வெற்றிகளை அந்த முடிவு உங்களுக்கு தரும். பொதுவாக சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களிலே நிறைய நன்மைகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல அரசு துறை சார்ந்த விஷயங்களிலிருந்து பல நன்மையான செய்திகள் உங்களுக்கு வர இருக்கிறது. ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல கொடுத்த கடனை வராக்கடனாக இருந்து வந்தாலும் கூட அது உங்களுக்கு நிச்சயமாக கைக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல உங்களது சகோதர சகோதரிகள் பிரிந்திருந்தாலும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பல சொத்துக்கள் அண்ணன் தம்பி ஒரு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளினால் பிரிக்கப்படாமல் மிகுந்த சொத்துக்கள் இருந்தாலும் கஷ்டத்திலே இருந்து வரக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கிறது. அதனால் இப்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சொத்துக்களை விற்று எல்லோரும் பணமாக்கி அவர்கள் நல்ல ஒரு வசதியோடு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே கண்டிப்பாக இருக்கிறது. பிரிந்தவர்கள் கூட சகோதர ஒன்று கூடி நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இரத்த சொந்தங்கள் நீங்கள் ஒன்றாக பணம் போட்டு ஒரு சொத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் அந்த சிவனுடைய கருணையினால் இந்த மாதம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் வரப்போகின்றது. அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல பிள்ளைகள், உங்களது பிள்ளைகள் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பார்கள்.
உதவியாக நிற்பார்கள். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி உங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக அவர்கள் இப்பொழுது இருந்து வருகின்றார்கள். அதனால் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு தொல்லை இல்லாமல் நல்ல வருமானம் தரக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் குடும்பத்திலே இதுவரை இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. காரணம், குரு பகவான் இருந்த இடத்திற்கு அந்த அளவிற்கு நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார். பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் அதிக செல்வங்களை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பார். அந்த வகையிலே உங்கள் 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே அமர்ந்த குரு மே 11 அவர் மிதுனத்திற்கு செல்ல இருக்கின்றார். அதனால் குடும்பஸ்தானம் மிகுந்த ஒரு சுபிட்சமான நிலையிலே நல்ல நிலையிலே மாறப்போகின்றது. காரணம், அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனும் விரயஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பல நாட்களாக உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய அத்தனை பணமும் விரயமாக வீணாக சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு புறம் பணம் எவ்வளவு வந்தாலும் மறுபுறம் அது காணாமல் போய்விடுகின்றது. எப்படி வருகிறது எப்படி போகின்றதே என்ற அளவுக்கு உங்களாலேயே அதை கணக்கை எழுதி வைத்து பார்த்தாலும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி வந்தாலும் அப்படியே போய்விடும். அதனால் அது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் மாறப்போகிறது. வரவுகள் நிறைய வந்தாலும் அதை இருப்பாக மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. வீண் செலவுகள் குறையும். கண்டிப்பாக உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலியமாக நிச்சயமாக பல வீண் செலவுகள் நடந்திருக்கலாம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு அத்தியாவசியம் தவிர ஆடம்பரத்திற்காக நீங்கள் வீண் செலவுகளை செய்திருக்கலாம். தேவையற்ற செலவுகள், ஒரு சிறிய ஒரு தொகையிலே ஒரு முடிய வேண்டிய ஒரு பிரச்சனையை அதை 1க்கு 10 மடங்காக அதை பெரிதாக்கி அதை வீணாக்கி அந்த பணத்தையும் விரயமாக்கி பின்பு அதை உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் அவையெல்லாம் இப்பொழுது தீரப்போகின்றது. இனிமேல் அந்த வீணான பணங்கள் போனது போட்டும் என்ற நிலையிலே இனிமேல் வருவதை நீங்கள் தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்திலே பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதேபோல வரக்கூடிய செல்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு உதவியாக மாறும். வாரா கடன்கள் வசூலாகும். நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல கேட்ட இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. புதிய வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கின்றது. மேசராசிக்காரர்களுக்கு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும். யோசித்து நீங்கள் யார் நமக்கு உதவுவார்கள் என்பதை யோசித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவு பிறந்துவிடும். அதே போல இந்த மேசராசியை சேர்ந்த இளம் ஆண் பெண்களுக்கு, ஆண் பெண் இருவருக்குமே திருமண யோகம் அருமையாக கூடியிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் நிச்சயமாக பல காலங்களாக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண யோகம் வரப்போகின்றது. கண்டிப்பாக அது நல்ல வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்கும். நல்ல உறவாகவும் நல்ல ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மகிழ்ச்சியான குடும்பம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை அந்த குருவினுடைய அனுக்கிரக பார்வை 7ஆம் இடத்திற்கு கொடுக்கின்றார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் கண்டிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக வெளியிலே அலைச்சலை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதேபோல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இனிமேல் ஒரு நல்ல நிலையிலே உறுதியாக ஒரு வாய்ப்பை தரப்போகிறது. ஏனென்றால் குருபவனுடைய அனுக்கிரக பார்வை 9 கூடையவன் உங்கள் குலதெய்வத்திற்கு அதிபதி, 9ஆம் வீட்டிற்கு அதிபதி குருவே 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவினுடைய அனுக்கிரக பார்வை ஒரு வருஷத்திற்கு உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கிறது. அதனால் உங்கள் தந்தை வழி சொந்துகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நிறைய பண வரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய மனிதனுடைய ஆதரவும் இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல பயனை தரும். தொழில் சார்ந்து நீ எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றிகரமாக இருக்கும். குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்கள் நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்திலே கிரகம் உச்சமாகி இருப்பதால், 12ஆம் இடம் வலிமை அடைந்திருப்பதால் அந்த வாய்ப்புகள் சாத்தியமாக இருக்கிறது. அதுபோக உங்களது தொழிற்சாலை அதிபதிக்கு குருபவனுடைய பார்வையும் விழுவதால் நீங்கள் எண்ணிய காரியங்களை தொழில் சார்ந்து எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதில் சாதித்து காட்ட முடியும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக விளங்கப் போகின்றது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை பெற இருக்கிறார்கள். காரணம்,
சனிபோட அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அது போக பல மேசராசியை சேர்ந்தவர்கள் தொழில் நீங்கள் புதிதாக ஆரம்பித்து ஏதாவது ஒரு வகையில் நன்மையை நீங்கள் அடையலாம். அதாவது உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவர்கள் மூலியமாக தெரியாத தொழிலை கூட நீங்கள் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக நீங்கள் தெரியாத தொழிலை நாம் கை வைத்தால் தோற்று விடுவோம் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. இருந்தாலும் இந்த சனியினுடைய சேர்க்கை ராகுவோடு இருப்பதால் அறிமுகம் இல்லாதவர்கள் மூலியமாக நீங்கள் அறிந்திராத தொழிலை கூட செய்து சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. அதனால் தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி நீங்கள் சாதிப்பதற்கு தடையில்லை. அதே போல நீங்கள் வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது சென்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்தால் அதுவும் உங்களுக்கு கைகூடும். நிச்சயமாக வெளித்தொடர்புகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு துறையில் இருப்பவர்கள் மிகுந்த யோகமான நேரம். விவசாயத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதிக முதலீடு செய்து குறைந்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பம் நல்ல ஒரு சுபிட்சமான நிலையிலே மாற இருப்பதால் பயன்படுத்த வேண்டும். மேசராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.